இந்த நடுவர் மன்றம் தேவையற்றது என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அண்மையில் 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. சொல்லுங்க. தூய ஆட்சி நடைபெறுதா? நீங்கள் தான் சொல்லணும். தூய ஆட்சினார், வெளிப்படை ஆட்சினார். இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு? யார் மேலாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தார்? குற்றம் சொல்லுவவர்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்கே போய் தூய ஆட்சி, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்களில் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையணும். எனக்கு இரவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம். அதில் ஆப்பில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதில் ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். அதான் நீ கரூர் பேச்சை பார்த்தீங்களே, கரூர் பேச்சை இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்காட்ட பேச்சாளர் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேச வேணும். தக்க வைக்கிறது இல்லைங்க. தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல்ல நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறைய ஓப்பனாக பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது. அதை நம்ம பிறகு சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டாண்டு 3 காலம் சரியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாண்டு நின்று நீங்கள் வந்து தொலைக்காட்சி சரியாக இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது இடச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களாக நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான் நான் சொல்கிறேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்கள் மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கங்கிறார். அடுத்த நாள் வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்லை. அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னார்? திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில் பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதில் வெற்றி பெற்று அதில் வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்குது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.